இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 19 எடுத்து வச்சு பாருங்களா. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிரைஸ் லார்ட். அழகான வார்த்தைங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்கு எல்லாமே கொடுக்க போகின்றார். கலங்காதீங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன் மனசு உடஞ்சி போகிறீங்க? பார்த்துக்கலாங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போனோம் அப்படின்னா எல்லாமே சந்தோஷம்தான். நம்ம வாழ்க்கையில் வெற்றி தான். இன்றைக்கி நீங்கள் பயப்படவோ கலங்கவோ கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். கலங்கி நின்றதெல்லாம் போதும். அவமானப்பட்டதெல்லாம் போதும்டா. உண்மைக்கு உழைச்ச ஆனால் பேர் எங்கேயுமே இல்லை. இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கே தெரியும் நினைக்கிறோம். அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? தப்பான ஒரு விஷயங்களை சொல்லி அவங்கள கூட வச்சுப்பாங்க. நல்லது சொல்கிறவங்கள கூட யாரும் வச்சுக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? இன்றைக்கி அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லி அடுத்தவங்க என்ன பண்ணுறான்னு சொல்லி அவங்க நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவன் கூட இருப்பான். நம்ம உண்மையாக சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மள என்ன பண்ணுவாங்க? அந்த உண்மைக்கான பலன் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நீ ஓரமாக போப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன் தான். ஏன்னா நீ உண்மையாக இருக்க, பொய் சொல்ல கற்றுக்கணும்ப்பா, இப்படிலாம் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொன்னால் தான் நீ இந்த சமுதாயத்தில் வாழ முடியும்ல. இன்றைக்கி பொய் சொல்லி ஏமாற்றி வாழ்கிறவங்க எத்தனையோ பேர்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும்ல? எத்தனை பேர் இந்த தவறு பண்ணிகிட்ருக்காங்களோ? பார்த்துக்கலாம். ஓடு யார் இங்கே நல்லவன்? பார்த்துக்கலாம். நான் நல்லவனாக இருந்ததெல்லாம் போதும் சாமி, இதுக்கப்புறம் நான் என்னோடய சுயரூபத்தை காட்டுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டுருக்காங்க? உண்மையான முகத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. நானும் தப்பு பண்ணுவேன், எல்லாருமே பண்ணுறாங்களோ. எல்லாருமே பண்ணும்போது நான் பண்ணக்கூடாதா? நல்லவனாக இருந்த எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை போல் இருக்குன்னு சொல்லி தவறான பாதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்களோ. இந்த எண்ணம் உங்களுக்கு? அடுத்தவனை நம்ம திருத்தணுமே தவிர அடுத்தவன் என்ன பண்ணுறான் அவனை ஃபாலோ பண்ணவே கூடாதுல்ல. என்ன பிரதர் நீங்கள் தெரிஞ்சுட்டால் மட்டும், நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும் அவங்க தெரிஞ்சிடுவாங்களா? சொல்லி பாருங்கள். கேட்கலனாலும் விடுங்க, சொல்லுங்கள். அவங்க கேட்குற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைய நாள் நம்ம செய்த பாவத்திற்காக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேட்க போகிறோம். ஆண்டவரே, நான் அந்த தவறு செய்ய மாட்டேன், உன்னுடைய பிள்ளையாக நான் வாழ ஆசைப்பட்றேன், என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி. உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளோ தேவைகள் இருக்குது இன்றைய நாளில். சமீபத்தில் இதை நான் சொல்லவே கூடாது ஜெபத்தில் இருந்தாலுமே, இன்றைய தினத்தில் கரூரில் நடந்த அரசியல் பிரச்சாரத்தில் 31 பேர் பலியானாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு நிகழ்வு. இறந்த அனைத்து ஆத்துமாக்காக நம்ம ஜெபிச்சுக்கலாம். முக்கியமாக குழந்தைங்கள் வர ஒரு 5 பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்த ஒரு விஷயங்க இது. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்றது ஒன்றுமே புரியலோ. ஸோ எல்லாருக்கும் நம்ம ஜெபிச்சுக்கலாம். எப்போ என்ன நடக்குன்னே தெரிய மாட்டுதுல, யார் என்ன பண்ணுவானும் புரிய மாட்டுது. ஸோ பாதுகாப்பாக இருப்போம். என்ன நடந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை பெருக்க பண்ணுவார். இனி எதுவுமே இல்லைன்னு சொல்லி கலங்காதீங்க. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நிச்சயமாய் உங்கள் கையின் பிரயாசத்தை பெருக்க பண்ணுவார். முற்றிலுமாக அவர் உங்களை மாற்றுவார். அவரே முழுமையாக நம்புங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம் பலுகி பெருக போகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்த போகின்றார். கலங்காதீங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் தேவைகளோடு உன் முன்பாக வந்திருக்கின்றனப்பா. எங்கள் வாழ்வில் நீர் மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு ஆண்டவரே. நாங்கள் தவறான திசையை நோக்கி போயிட்டோம் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா. கடன் சுமையினாலும் ஒரு சில விஷயங்களால மாட்டி தவிச்சிட்டு இருக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி உமக்கு முன்பாக வந்திருக்கின்றனப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேக தரல வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. எங்கள் கையில் உள்ள கொஞ்சமற்றவை பெருக்க பண்ணுவீராக, இருக்கிறத இன்னும் பெருக செய்வீராக. எங்கள் பிள்ளைகளின் கல்விகள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக கல்வி பயின்று வாழ்க்கையில் மென்மேலும் ஓங்கி வளர உதவி செய்யுங்க ஏசப்பா. நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே.
இன்னமும் நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏசப்பா. எங்களுக்கு ஒரு சொந்த வீடை நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் ஆண்டவரே. அதற்காக உம்முடையே நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்ப உறவுகளை, எங்கள் சொந்த பந்தங்களை எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய ஐசுவத்தை கொண்டு எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.